ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த கூண்டுக்குள்ள இப்போ ஒரு 2 லவ் பேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். இந்த கூண்டுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 6 லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா ஒரு பூனை வந்து ஒரு 4 லவ் பேர்ட்ஸ் வந்து கொண்டுருச்சு. மீதி இப்போ இருக்கு 2 தான் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த 2 பேரும் சேர்ந்து பல சேட்டைகள் செஞ்சு உருவாக்குனவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர். அவங்க இங்க இந்த பானைக்குள்ள இருக்காங்க பாருங்க, 4 பேருமே. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க சின்னதுல இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒயிட் தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து பொண்ணு, அதாவது ரெட் ஐல இருக்கும் பாருங்க, கண்ணு பாத்தீங்கன்னா தெரியும். இது ரெட் ஐ, இதான் பொண்ணு. ஆம்பளை பையன் யாருன்னா வந்து அந்த எல்லோ கலர் தான் ஆம்பளை. அவன் தான் சரியான சேட்டை பிடிச்சவன். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா வந்து 5 முட்டை போட்டுச்சு. 5 முட்டை மேலதான் அது இப்போ உட்காந்துட்டு இருக்கு. 1 வீக் என்னடா வெளியே வரல அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சு முட்டை போட்டு முட்டை மேல உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு. முட்டை போட்ட பிறகு ஒரு 2 வீக்ஸ் தாண்டி ஒரு முட்டை ஃபஸ்ட்டு பொரிச்சு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தாண்டி அப்படி கண்டினியூஸாக ஒவ்வொன்றா பொரிக்க ஆரம்பிச்சிச்சு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 முட்டையில் 4 முட்டை தான் பொரிச்சிச்சு. ஒரு முட்டை முட்டையை போயிருச்சு. பொரிக்கவே இல்லை. அந்த முட்டையை அதுவே வந்து தள்ளி கீழே போட்டுருச்சு. இது எல்லாமே வந்து கண் முழிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 or 8 days ஆயிடுச்சு. ஒன்று மேலே ஒன்று அப்படியே பின்னிட்டு கிடந்துச்சு. முடி எதுவுமே வரல. ஒரு 8 or 7 days தாண்டி அதுவாகவே முடி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவு வளர்ந்துருச்சு. ஆனால் கண்ணு முழிக்கவே இல்லை. கண்ணு முழிச்ச பிறகு என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு குட்டி மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தாண்டி அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. எட்டி பார்த்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறகெல்லாம் முளைச்ச பிறகு ஒரே ஒரு குட்டி வந்து கீழே வந்துருச்சா இல்லை விழுந்துருச்சா என்னன்னு தெரில. மார்னிங் பார்க்கும்போது கீழே இருந்துச்சு. அது ஃபீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ரம்ஸான் அதுமாக பிரியாணி கிடச்சி அதையும் அதுக்கு போட்டு கொடுத்துட்டோம். அதையும் சாப்பிட ஆரம்பிச்சு நாங்கள் என்னென்ன சாப்பிடுவோமோ எல்லா ஃபுட்டையும் அதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் அதே மாதிரி எல்லாமே சாப்பிட்டு பழகிருச்சு. இப்போ அந்த 4 பேருமே ஓரளவு வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து முடி எல்லாமே ஃபுல்லாகவே வந்துருச்சு. வெளியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 4 பேர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 4 பேருமே அவங்க அப்பா மாதிரியே எல்லோ கலர் தான் 4 பேருமே இருக்காங்க. உங்கள் வீட்லையும் இதே மாதிரி பெட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் இன்னொரு பெட்ஸ் இருக்குது. அதுக்கு சீக்கிரமே குட்டி போட்டுரும். அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.